Today in 2005, the rocket TD 8.9 is launched, but it's suddenly lost in the space. ஒரு வழியாக சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. கடைசியாக இந்த ஃபியூஸ் வைக்க வேண்டிய நேரம். யார் கண்டுபிடிச்சாங்க நாங்கள் இதை பார்க்குறதுக்கு இடத்துக்கு போய் தான் ஆகணும். நான் அந்த இடத்துக்கு வந்துட்டோம். Scanning the humans. நீங்களா லொகேஷனை கண்டுபிடிச்சீங்க? நாங்க சயின்ஸ் எக்ஸ்பெரிமென்ட்க்கு தான் கண்டுபிடிச்சோம். நீங்க யார் சொல்றீங்க? கோ. நீங்க கண்டுபிடிச்ச சிக்னல் நாசாவால கண்டுபிடிக்கல. நீங்க யார் எங்கள மாதிரியே இருக்கீங்க? நாங்க வந்து உங்கள மாதிரியே ஸ்கேன் பண்ணி நாங்க எடுத்தோம். ஆமா, ஸ்பேஸ்ஷிப் பண்ணாது. நீங்க எதுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க? இந்த சிக்னல் நாசாவால கண்டுபிடிக்கல. அது ரொம்ப பவர்ஃபுல்லான சிக்னல். அதனால எங்களை ஈஸியா கண்டுபிடிச்சலாம். ஆனா நான் கண்டுபிடிக்க விட மாட்டேன். ஆக்சிஜன் லெவல் கம்மியா இருக்கு. சரி வா நம்ம அப்புறமாட்டு வரலாம். யாரா அவளுங்க? வந்தாடுங்க சுட்டாடுங்க போடாடுங்க. சுதன் இந்த சோல் உனக்கு ஞாபகம் இருக்கா? இல்லையே. என்ன வெப்பன் என்ன கத்திடாது? ஃபிளாஷ் பேக் யோசிச்சு பாரு. இல்ல ஏய் சாப்பிட்டியாடா? ஏய் இருக்குடா. ஏய் என்னடா பூ பறிக்கிறது ஸ்வாட்ல இருக்கு. என்ன தெரியல. இந்த ஸ்வாட்ஸ் ஆஃப் ஏலியன் நாங்க யூஸ் பண்ண ஸ்வாட். ஏலியனே நாங்க டிஃபீட் பண்ணிருக்கோம். அதை இடத்துல ஆக்சிஜன் கம்மியா இருந்ததுனால நான் கொஞ்சம் டேப்லெட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன டேப்லெட்? ஆக்சிஜன் டேப்லெட். இந்த டேப்லெட்டை சாப்பிட்டா நமக்கு ஆக்சிஜன் கிடைக்கும். சரி ஓகேவா? இப்போ நம்ம இடத்துக்கு போகலாம். ஸ்பேஸ் கிராஃப்ட்ல நான் ஒரு பவரை விட்டுட்டு வந்துட்டேங்க. அது மட்டும் எடுத்து சீக்கிரமா எடுத்துட்டு வா. எப்படியும் எடுத்து வந்துட்டேன்டா. ஏய் இது என்கிட்ட கூட நீ காமிச்சதே இல்லை. அது சீக்கிரட்ரா. சரி வா நம்ம இடத்துக்கு போகலாம். போகலாமா? டெலிபோர்ட். என்னடா ஏலியன்ஸ் வந்தீங்களா? வேட்டுல வச்சு பருவட்டிங்க வயிற்றுல வார்க்கு. நாங்களும் உங்களை பார்த்து நார்மலான மனுஷங்கடா. 2005ல நாங்கள் ஸ்பேஸ்க்கு பணம் அன்னைக்கு ராக்கெட்டை லான்ச் பண்ணாங்க. நாங்கள் ரொம்ப க்யூரியாசிட்டியோட போகலான்னு சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் அங்கே நடந்ததே வேறு. அப்போது திடீர்னு ஒரு வித்தியாசமான பிளானட்டோட கிராவிட்டி போல் எங்களை இழுத்தது. எங்கே போகிறோன்னே தெரியல. அந்த கிராவிடேஷனல் போல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு நாங்கள் நினச்சதோட. அந்த பிளானட் ஃபாஸ்ட்டாக சுற்றி இருந்துச்சு. அதோட விண்ட் லெவல் ரொம்பவே ஹையாக இருந்துச்சு நாங்கள் நினச்சதோட. அந்த விண்ட் லெவல் மட்டும்தான் அதிகமாக இருக்குது. அந்த பிளானட்குள்ளே போகும்போது வித்தியாசமாக ஒரு பெரிய ஒரு மார்க் மாதிரி இருந்துச்சு. அந்த சிம்பிள்குள்ளே எங்கள் ஸ்பேஸ் கிராஃப்டை லேண்ட் பண்ண அப்புறம் எங்களுக்கு ஒரு மாதிரி ரியாக்ஷன் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்கு சூப்பர் பவர்ஸ்லாம் கிடச்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இன்விசிபிளாகவும் ஆகிட்டோம். யார் கண்ணுக்குமே தெரியல. அது இன்விசிபிளாக தெரியறதுக்கு தான் இப்போ உங்களோட நாங்கள் சாம்பிள் எடுத்தோம். ஆமாம், நீங்கள் என்னமோ கையில் கட்டியிருக்கீங்களா? அது என்ன? அது என்னமோ வாட்ச் மாதிரி இருக்குது. என்னன்னு தெரில. அந்த பிளானெட்டில் ஒரு கோல்டன் கலரில் ஒரு லைட் மாதிரி தெரிஞ்சிச்சு. என்னன்னு தெரியாமல் நாங்களும் அவனும் போய் அந்த லைட்டை தொட்ட உடனே அந்த பவர் வந்து அவன் கையில் ஏறிடுச்சு. ஃபஸ்ட்டு அவனால் எடுக்க முடியல. பட் அவனுக்கு எப்போ அது வந்து ஒரு நல்ல பவர்னு தெரிஞ்சப்புறம் அது எப்படின்னு தெரியாமல் ஓனாக அதே கண்டுடுச்சு. அதுக்கப்புறம் அவன் வந்து அந்த பவர் கூட வந்து நல்லா க்ளோஸ் ஆகிட்டான். அது மட்டும் இல்லாமல் அவன் ஃபஸ்ட்டு அது எடுக்கும்போது அந்தளவுக்கு பவர் எஃபெக்டிவாக இல்லை. ஆனால் அவன் அதை ஆல்ட்ரு பண்ணி ஒரு பெரிய பவராக உருவாக்கிட்டான். இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் இப்போ உங்க கூட சண்டை போடுறதுக்கு தான் அவன் அதை எடுத்துகிட்டு வந்தான். ஆனால் இப்போ சண்டை போடும்போது மட்டும் நீங்கள் அவங்க கூட கொஞ்சம் உஷாராக இருங்க. ஏன்னா அது எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் பவர்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது. ஆமாம், நீங்கள் ஒரு ஸ்வாட் மாதிரி வச்சுருக்கீங்களே, அது என்ன ஸ்வாட்? அது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. பார்த்ததெல்லாம் கூட எனக்கு எல்லா பவர்ஸ் பற்றியும் ஒரு நாலேஜ் இருக்கும். ஆனால் இது வரைக்கும் இது என்னன்னு எனக்கு தெரியல, கேள்விப்பட்டதும் இல்லை. அது எங்கே இருந்துச்சுன்னா மரத்தில் இருந்துச்சு. அது நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அது தனியாக மின்னுச்சியா, அது எடுக்கும் போது ஷாக் அடிஞ்சிச்சு. அது நாங்கள் 2 பேர் தொடும் போது ஷாக் ரொம்ப அடிஞ்சிச்சு. அப்புறமேட்டு நாங்கள்
ஒருத்தர் தான் தொட்டோம், அது ஷாக் அடிக்கல. அப்புறமேட்டு அந்த கத்தி வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு, அதனால் நாங்கள் 2 பேர் தொட்டாலும் எதுவும் ஆகாது. ஆமாம், நீங்கள் 2 பேரும் அந்த ஸ்வாடை வந்து மரத்துல இருந்து தானே எடுத்தீங்கன்னு சொன்னீங்க. அந்த மரத்துக்கு எப்படி வந்துச்சு நாங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் நாலேஜ் இருக்கா? அது ஏலியன்ஸோட ஸ்வாட். என்ன ஏலியன் ஸ்வாடா? எந்த ஏலியனை பற்றி பேசுகிறீங்க? லார்ட் காஸோட ஸ்வாட் அது. உங்ககிட்ட எப்படி லார்ட் காஸோட ஸ்வாட் வந்துச்சு? அது யாராலும் தொடவே முடியாது, அது ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் பவர்டு ஸ்வாட்ல. ஆமாம், நீங்கள் சொல்கிறது உண்மைதான். ஆனால் எங்களோட ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் அது காஸாவை தோக்கடிக்க உதவுச்சு. எப்போ அந்த லார்ட் காஸாவை சாவடிச்சோமோ அப்போ அந்த ஸ்வாடில் எங்களோட பேர் வந்துச்சு. அது எங்களுக்கே தெரியல, ரொம்ப மிஸ்மரைசிங்காக இருந்துச்சு. Ready. Fight. Ready. Fight.